அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க, நீங்க ஓம்புங்க உட்காந்துட்டு. தாயோலி உங்க ஆமத்திங்க 40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ டென்மம் தானா? வெல்கம் டு MDG ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோட் அதாவது ஆட்டை தான் பிரியாணி போட போகிறோம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரோஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனில் சார் இருந்தால் கதறாமல் ஓடி போயிருங்க. ஏன்னா நான் பார்த்த இதுக்கு கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது. எந்த ஆமையும் எந்த தவளையும் எந்த மெண்டலாலும் எந்த ஒரு இதுவும் ஆண்டவர் கன்னிகளும் படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 100 தடவை கூட போங்க கோட்டு படத்துக்கு. இது அனில் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கணும், வேறு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு தேட்டரில் போய் பாருங்கள். யாரையும் பார்க்க வேணான்னு சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது கோட் படத்தோட ரோஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. கோட் படம் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ட்ரெயின் இந்த மாதிரி கென்யாவில் இது பண்ணுறாங்க. ஒரு டெரரிஸ்ட் கேங்கு, யாருன்னா மைக் மோகனோட கேங்கு, சரிங்களா? போயிட்டு நம்ம விஜய் அண்ணா, பிரபுதேவா, பிரசாந்த் 3 பேரும் அதை இது பண்ணோன்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்தோட கெட்டப்பில் விஜய் அண்ணா போகிறாரு. அங்கே தான் அந்த டைலாக்கு எல்லாருமே காந்தி தாத்தா வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், இப்போ தான் காந்தியை வேஷம் போட்டு பார்க்குறேன்னு மைக் மோகன் சொல்லும்போது மிஸ்லிம் பாஸ் மாதிரி டேங் 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 அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் அப்படியே கேப்டனோட மாஸ்க் கழிச்சா உள்ள விஜய் அண்ணா இருப்பார். வச்சுட்டு ஃபைட் வச்சுட்டு ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவார். அங்கே எல்லாருமே செத்துருவாங்க. செத்ததுக்கப்புறம் இவர் இங்கே இந்தியாவுக்கு வந்தோடனே ஆட ஆரம்பிச்சிருவார். பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கெல்லப்பட்டுமா அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிருவார். இந்த பீட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இதோட நல்லா இருந்துச்சு. ஒரிஜினல் தான் ஒரு மாதிரி மோசமாக இருக்கும் இந்த யூடியூபர்ஸ்னு. இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அந்த மங்காத்தால் வர அந்த பீட் எடுத்து உள்ளே வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேட்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில கிரிஞ்சு காமெடி, இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்க, இவன் இந்த கண்ணாடியில் வந்துக்கிட்டு அது ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்குன்னு நினச்சி பார்த்தா காமெடி சீனு. இந்த பில்டிங்கில் தொங்குறது, அப்புறம் இன்னொருத்தர் வாயில் கண்ணு வச்சுட்டு இருக்கும்போது மூச்சு விட்றதை பார்த்துட்டு ஸ்னேகா சந்தேகப்படுறது, இது பிரசாந்த் கேட்குறது, பிரசாந்த் சமாளிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் வளவலா குலகுலான்னு எப்படா கதையை ஆரம்பிப்பாங்க. கதையை ஆரம்பிக்காமல் வளவலா குலகுலான்னு கண்ட கருமத்தில் உள்ளே வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. கமர்ஷியல் படம் தான் ஓகே, அது மாதிரி 1-2 சீன் இருக்கலாம். படம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் போனதுக்கப்புறம் தான் அந்த கதையே வரும். என்னென்னா அது மாதிரி போயிட்டு எல்லாம் ஃபாரின் ட்ரிப் போவாங்க. அங்கே ஒரு மிஷின் இருக்கும் விஜய்க்கு. அந்த ட்ரிப்பில் என்ன பண்ணுவார்னா, சின்ன இது பண்ணிகிட்டு இருப்பார். சின்ன விஜய் தொலைச்சிடுவார், ஓகேங்களா? மிஷின் முடிச்சிடுவார். இந்த சின்ன விஜய் காணாமல் போயிடுவார். ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஸ்னேகா. அப்போ ஒரு சேஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரிப் போகும்போது ஒரு காரில் டிரைவிங் போயிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு டெரரிஸ்ட் இது மாதிரி விஜய் இது பண்ணுவோம். ஏன்னா அந்த மிஷின் முடித்ததுனால இந்த மாதிரி ஸ்னேகா அவர் பையன் எல்லாத்தையும் இது பண்ணும்போது ஸ்னேகாவுக்கு அங்கே டெலிவரி இதாயிரும். பையன் இங்கேயே இருப்பார், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போவார். போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைய இது பண்ணிடுவாங்க. இந்த சின்ன விஜய் இருக்கார்ல ஜீவன், அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜீவன் ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒரு லூசு குதித்தனமாக எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இவன் இந்த காந்தி, சரிங்களா? அப்புறம் ஒருத்தனோட பாடி ஏதோ ஒரு பாடி இருக்குன்னு பார்த்தா அது ஜீவனோட பாடின்னு சொல்லுவோம். ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். அப்புறம் ஸ்னேகா கிட்ட அழுவான். அதனால ஒரு 20 வருஷமாக 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு ஒரு லாஜிக் சொன்னீங்களே. 1960s போய் நிற்கிறீங்க, எம்ஜிஆர் ஐயா கதையில் போய் நிற்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு பார்க்க. இந்த குழந்தை சத்தனால இவங்க பேசிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆயிடுது. அவருக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுருது நம்ம விஜயண்ணாக்கு. ஸ்னேகா பேச மாட்டாங்க. ஒரு பொண்ணு பிறக்கும், 2ஆவதா. அந்த பொண்ணு வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. மீனாட்சி சௌதரி பார்ட்டிக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, லொடலோட கூட. என்னடா கதையே இல்லாமல் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி கூப்பிடுறாங்க போங்கன்னு சொல்லிட்டு ஜெயராம் அனுப்பி வைப்பார் விஜயை. இவரும் சரி ரஷ்யாவுக்கு ஏதாவது ஸ்பீச் கொடுக்கணும்னு போகும்போது அங்கே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும். அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல விஜய் சண்டை போடுவார். சண்டை போட்டு மாஸ்க் அவுத்து பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாதிரியே இருக்கான்னு பார்த்து ஷாக் ஆவார். ஒருவேளை என் பையனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அவன்கிட்ட பேசி, வா நான் உன் அப்பாப்பா, நீ என் பையன்பான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுது கெஞ்சி கூட்டின்னு
அவன் எவனா ஒரு டெரரிஸ்ட் தாயலி வந்து உன் பையன்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டு வர எல்லாம் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டியா? அவன் டெரரிஸ்ட்னு தெரியல, கூப்பிட்டு வந்து உன் கேங் யாரு, ஏன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க ரஷ்யாவில், என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அடுத்தடுத்து என்னென்ன இது பண்ண போகிறீங்க, எல்லாத்தையும் கறக்கிறது என்னடா ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்றீங்க. என்னடா இது கூப்பிட்டு வந்தீங்க? கூப்பிட்டு வந்து இந்த விஜய் வந்து ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துடுவான். ஓகேங்களா? இது வந்து ஒரு பிளான் இருக்கும். நான் சொல்கிறேன், கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன கண்கள்னு பாட்டு வரும். சரிங்களா? பாட்டு வந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த டெரரிஸ்ட் இருக்கான்ல, ஸ்பாய்லர் தான் சொல்கிறேன், இந்த டெரரிஸ்ட் இருக்கான்ல வந்து இந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஜெயராமை துரத்தும் போது ஒரு ஃபோன் பண்ணி விஜய் கூப்பிடுவார். இந்த விஜய் வந்துடுவார், அப்பா விஜய் வந்துடுவார். ட்ரெயினுக்குள்ளே சண்டை. ஓகேங்களா? ஜெயராம் கழுத்தை அறுத்துட்டு எஸ்கேப் போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டை கழிச்சிட்டு அந்த சிஎஸ்கே ஜெர்சி போட்டுருப்பாரு பாருங்க, அது இந்த சீனு தான். அதான் இன்ட்ரோல் பிளாக். தளபதி இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்ட்ரோல் பிளாக் விடுவாங்க. அதை விட்டதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃபில் இது மாதிரி ட்ராக் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி அந்த ஜெயராமோட ஃபோன் வந்து யோகி பாபு கிட்ட போய் மாட்டிக்கும். இந்த மாதிரி நான் காந்தி பேசுகிறேன், நேரு பேசுகிறேன், சுபாஷ் சந்திர போஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த 2 விஜயும் யோகி பாபு 3 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. கடைசியில் யோகி பாபுவோட இதை கண்டுபிடிச்சி, டேய் நாங்கள் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்லேருந்து பேசுகிறோம்டா, போலீஸ்ரா, நீ இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கைடு பண்ணுவார் அப்பா விஜய் வந்து. இவர் பையன் விஜய் வந்து அப்படியே பின்னாலேயே போவார், யோகி பாபு பின்னாடியே போவார். போயிட்டு அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கும், அஜ்மல் கிட்ட கொடுத்துருவாங்க. அஜ்மலை என்ன பண்ணுவார்னா, நம்ம பையன் விஜய் வந்து போட்டு தள்ளிட்டு டக்குனு ஹீரோயின் வர வைப்பார். வந்தவொடனே ஒரு பாட்டுக்கு போயிடுவாங்க, கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு அப்படின்னு ஒரு பாட்டுக்கு போயிடுவாங்க. ஓத்தா என்னடா இது ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு ஒரு இது இல்லையா, டக்குன்னு ஒரு பாட்டை போட்டு விட்டீங்க. ஹீரோயின் டக்குன்னு வந்தாங்களா பாட்டாமா, என்னடா இது, என்ன லாஜிக் இது, என்ன வெங்கட் பிரபு தான் எடுத்தாரா, எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்புறம் நடுவில் விஜய் ரெஃபரன்ஸ் வர இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க, வாழ்க்கை ஒரு வட்டம், பிரேம்ஜி வச்சு அந்த பழைய ரெஃபரன்ஸ் இருக்கும், ஐஎம் வெயிட்டிங்கு. அப்புறம் அரபிக் குத்த பாட்டு போட்டு விஜய் ஆடுவார், அது ஒரு ரெஃபரன்ஸு. இந்த மெர்சல் ரெஃபரன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வச்சு அந்த பபிள் கம் போகிறது தெரியல, எல்லாத்தையும் உள்ளே சொருகி விட்டுருப்பாங்க. பான்றுச்சு எனக்கு இந்த ரெஃபரன்ஸ்லாம் ஒரு சில மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, அடுத்த ஆளை வந்து இந்த ஆள் போட போவார். யாருன்னா மீனாட்சி சௌதரி வந்து கடத்தி வச்சுட்டு, இது மாதிரி நீ ஹார்பரில் இது மாதிரி எங்கள் ஆட்களை பிடிச்சி வச்சுருக்க, வெளியே விடுன்னு சொல்லிட்டு இந்த மிரட்டுவான் இந்த ஜீவன் வந்து மீனாட்சி சௌதரியை கடத்தி வச்சுட்டு. இவங்களும் வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி சௌதரியோட கழுத்தை அறுத்துருவாப்புல. நான் உண்மையாக லவ் பண்ண தெரியுமா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கில்லி ரெஃபரன்ஸ் பிரகாஷ்ராஜ் மாதிரியே பண்ணுறன்ற மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு வரும். மனிதனுக்குள்ளே இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அதையும் உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சீனில். அப்புறம் கழுத்து அறுத்து நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை யார் வந்து காப்பாற்றிடுன்னு இந்த விட்டுட்டு போயிடுவோம் இந்த ஜீவன் வந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பிரபுதேவா வருவார். பிரபுதேவா வந்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஜீவன் வந்து கேட்டவன், அவன் தான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னானேம்மா, அதே மாரி என்கிட்ட சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சு பிரபுதேவா கொலை பண்ணிடுவார். இது ஒரு ட்விஸ்ட்டு புண்டை. சரிங்களா? இந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டுக்கு போயிடுவாங்க, மட்டை அங்கே த்ரிஷா வருவாங்க. த்ரிஷா கூட ஆடிக்கிட்டு இருப்பார் நம்ம ஆள் வந்து. ஆடிட்டு இன்னொருத்த வந்து இவரை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க கேங்கில் இருக்கணும் போட்டுக்கிறாரு. அவன் பார்த்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் இதை உடனே சொல்லிட்டு இருப்பார். இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை விட்டுட்டும் பாருங்க. ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, இந்த சின்ன வயசில் குழந்தை தொலைஞ்ச உடனே நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம், நிறைய ட்ராமடைஸ் ஆகிருக்கும் நிறைய விஷயத்த பார்த்து. அந்த குழந்தைய எடுத்து மோகன் எடுத்து வளர்த்துட்டு ஃபுல்லாகவே மேனிப்புலேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருவாப்புல. என்னென்னு இதை மாதிரி நீ வந்து ஜீவன் கிடையாது, என் பிள்ளை ஒரு பேர் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன், இந்த படம் கொண்டு போனதில் எவன் பேர் என்னன்னே நான் மறந்துட்டேன். இவர் எடுத்து வளர்ப்பார். சரிங்களா? வளர்த்துட்டு இந்த மாதிரி என் ஃபேமிலி பொண்டாட்டி பிள்ளைய வந்து இவன் கொண்டுட்டான், காந்தி கொண்டுட்டான், அவனை பழி வாங்கணும், ஆனால் நீ சொல்லு நான் பண்ணுறேன் அந்த இது யங் விஜய் கூட்டுன்னு வந்து இது வச்சுருப்பாங்க. அதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறம் அந்த கேங் வந்து இது மாதிரி போட்டு தள்ளி இருப்பாங்க. நம்ம இவர் வந்து ஜீவன் வந்து போட்டு தந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த மாதிரி பாம் வைக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பாம். அதுக்கு என்ன வைபவம் இவரும் போயின்னு இருப்பாங்க. போயின்னு இருக்கும்போது யோகி பாபு வந்து பார்த்துருவார். அன்றைக்கி கேங்கில் இருந்த ஒருத்தர் பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
வைபவமும் விஜயம் பார்க்கும்போது ஆஹா இங்கதான் மீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க புரோட்டகானிஸ்டுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிப்பான். அப்புறம் வைபவம் இந்த விஜய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பான். என்னடா ரைட்டிங் இது புரோட்டகானிஸ்ட் கேரக்டருக்கு, ஒரு அறிவே இல்லாம ஒரு சென்ஸ்லெஸ்ஸா ஒரு பேஸே இல்லாம ஒரு புரோட்டகானிஸ்டை ரைட் பண்ணி வச்சிருக்காரு. பார்த்தவொடனே கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்ச உடனே கோவப்படுவார், டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுவார். அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு புரியுது. அங்கே விஜய் ரெஃபரன்ஸ் மதுரை வீரனே நானே சிப்பி வித்தேவீனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, போட்டு அடிப்பாரு. ஐயோ நான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே நடிச்சு அப்படி இது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரசாந்த் இது பண்ணும்போது பிரசாந்தை பொட்டுன்னு போட்டுருவாரு. போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன வெளில விடுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு போட்டு எஸ்கேப் போயிடுவார். இந்த கன் எடுத்துக்கிட்டு இந்த பையன் விஜய் வந்து எஸ்கேப் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டேடியத்துக்கு போயிடுவாங்க. ஸ்டேடியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோகன் வந்து ஸ்னேகா அவங்க பிள்ளையெல்லாம் கடத்தி வச்சுருப்பான். என் ஃபேமிலியை விட்டுருன்னு சொல்லிட்டு இந்த விஜய் கெஞ்சுவான். இந்த இடமே பாம் பிளாஸ்ட் ஆக போகுது, எல்லாம் இங்கே சாக போகிறாங்க ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போனை கொஞ்சம் ஒழுங்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் ஒரு பிளான் வச்சுருப்பாரு. வச்சுட்டு இப்போ இங்கே நீ இவ்வளோ பண்ணும்போது நான் அவ்வளோ பண்ண மாட்டேன், டக்குன்னு இவரோட ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து மோகனை அடித்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த விஜய் வந்து எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பார். பாம் அடிக்கணும் ஜீவன் வந்து அங்கே வந்து வாக்கி டாக்கியில் இந்த விஜயோட வாய்ஸ் கேட்கும். தம்பி இங்கே பாரு என்கிட்ட யார் இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். இந்த மாதிரி டக்குன்னு சுடுவானா இங்கே விடிவி கணேசர் இருப்பார் படத்தில், அது வேறு விஷயம். சுடும்போது இதே விஷயத்த நான் அங்கே பண்ணுவேன்னு சொல்லிட்டு மோகனோட காலில் சுடுவான். அப்பா அந்த சீனு இங்கே தான் சரிங்களா. அதனால் இங்கே விட்டுட்டு வா, பாம் இது பண்ணாது, என்னை பற்றி கவலைப்பட, இவன் பாம் அடிக்காமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாம் அடிக்கிறது நமக்கு முக்கியம், ரொம்ப நாள் பிளான்னு சொல்லிட்டு மோகன் ஒரு பக்கம் வச்சு காமெடி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டக்குன்னு அந்த டெட்டினேட்டர் இருக்குல்ல, டெட்டினேட்டர் தூக்கி பிரேம்ஜிக்கிட்ட கொடுத்துருவார். நம்மளே பிரேம்ஜி எடுத்துகிட்டு ஓடுவார். இந்த டைமில் எஸ்கே அண்ணா வந்துட்டு போவார். இது மாதிரி கிட்ஸ் எல்லாம் விஜய் என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார், கூடிய சீக்கிரம் அடல்ஸ் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அண்ணா இங்கே வந்துட்டு போவார். சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே கேமியும் ஒத்த பக்கடா வந்துட்டு சிவா அந்த கண்ணை பிடிங்க சிவா, யார் வந்தாலும் சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் காந்தி வந்து கொடுத்துட்டு போவான் சிவா கிட்ட. இன்னும் இதுல என்னென்ன எடுத்துக்குது, ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக்கா, அடுத்த சூப்பர் ஸ்டாரு அடுத்த தளபதி வந்து சிவகார்த்திகேயன் நான் எடுத்துக்கிறதா, என்ன இது என்ன பாயிண்ட் ஆஃப் இந்த சீனை நான் கன்சிடர் பண்ணுறது. சிவகார்த்திகேயன் வர சீனை வந்துட்டு டக்குன்னு அந்த டெட்டினேட்டரை வந்து பிரேம்ஜி வந்து விஜயோட பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போவாங்க. விஜய் பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணி நம்மால் வந்து பிடிச்சிருவாப்புல ஓகேங்களா. அந்த ஜீவன் வந்து பிடிச்சிட்டு இது மாதிரி சண்டை போடுவார். சண்டை போட்டு ஒன்றும் கிழிக்க முடியாது. அங்கே என்ன பண்ணுவாருன்னா, நீ யார் ஃபேனு, தலைன்னு தலையை வச்சுக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு தலையால் இடிச்சுட்டு டக்குன்னு கண்ணை வச்சு டொப்புன்னு சுட்டு கொலை பண்ணி போட்டுருவார் ஜீவனை. அதோட படம் முடிஞ்சிடும். இங்கே பிரசாந்த் வந்து சாவர மாதிரி காட்டுவாங்க, அப்பா உயிரோட தான் இருப்பார். போயிட்டு பிரபுதேவா இது பண்ண பார்ப்பாரு, அது என்ன ஆச்சுன்னு சொல்லாமல் அப்படியே முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன் ஒரு புண்டை ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா, இவன் க்ளோனிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விஜயை. இப்போ செத்தன் வந்து ஒரிஜினல் விஜய் இல்லை, எல்லாருமே டூப்ளிகேட் தான், இன்னும் நிறைய க்ளோன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த க்ளோன்லாம் கிரியேட் பண்ணுறது யாருன்னா ஜீவன். அது யாருன்னா வாரிசு விஜய். வாரிசு படத்தில் மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமாக ஒரு விஜய் இருப்பார்ல, அந்த விஜய் தான் இந்த விஜய், அந்த விஜய் தான் இந்த விஜய். இந்த வேலையை பார்ப்பாரு. பார்த்ததுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டு முடிப்பாங்க. இவ்வளோ தாங்க இந்த படத்தோட கதை. இதுவும் தெரிஞ்சு நீங்கள் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தீங்கன்னா தாராளமாக போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதுக்கு மேலே பேசி எனர்ஜி நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நன்றி, வணக்கம், டாட்டா.